ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் காஞ்ச எறா வெள்ளை பூசணி குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷலானது. சிகப்பு பூசணியை விட வெள்ளை பூசணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்புறமா காஞ்ச எறா, இது கடையிலே கிடைக்கிது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும். இது வாங்கி ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 அது போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெள்ளை பூசணி அதை ஆட் பண்ணிடலாம். இதில் நிறைய தண்ணி வரும், தண்ணி சத்து சேர்ந்த காய் இது. அதனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இது முன்னாடி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதுலேருந்து தண்ணியெல்லாம் இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 2லேருந்து 3 தக்காளி வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து தான் போடணும் எப்போவும். இந்த மாதிரி தண்ணி காய் சமைக்கும் போதெல்லாம் உப்பு நிறைய போட்டால் கூட அதிகமாயிரும். இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிற காஞ்ச எறா அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த காய் நமக்கு இதுலேயே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நிறையா தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நம்ம கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா அது மனம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான வெள்ளை பூசணி காஞ்ச எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.